எல்லா புகழும் இறைவனுக்கே. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைங்கிற மாதிரி நேற்று சட்டமன்றத்தில் நடந்த செய்தி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா எல்லோரும் கேள்விப்பட்ட செய்தி தான். தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் எதிர்கட்சியில் உள்ள எம்எல்ஏ, ஏடிஎம்கேயில் உள்ள ஒரு எம்எல்ஏ ஸ்டாலினுடைய அந்த சட்டமன்ற நிறைவு தொடரில் ஸ்டாலினை வாழ்த்தி எம்ஜிஆருடைய ஆன்மா, ஜெயலலிதாவுடைய ஆன்மா, அவர்களுடைய ஆன்மாவோடைய அந்த ஒரு வாழ்த்துதால் நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவீங்க என்று அந்த எம்எல்ஏ, எதிர்த்தரப்பு எம்எல்ஏ வாழ்த்தியிருக்காரு. இது பெரிய பேசும் பொருளாகவே இருக்குது. இது வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு செயல் நடந்ததாக இது வரைக்கும் சரித்திரமே இல்லை. ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்கட்சிகளாக இருந்தாலும் அடுத்தது நம்முடைய கட்சி தான் ஆட்சி அமைக்க வேண்டும், நம்முடைய தலைவர் தான் பதவியேற்க வேண்டும், முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருப்பது வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னாக்கா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் நீங்களே முதலமைச்சராக ஆக வேண்டும், அதுதான் எம்ஜிஆருடைய கனவாகவும் ஜெயலலிதாவுடைய கனவாகவும் இருக்கும் என்று அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு மூல காரணம் என்னன்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதுக்கு காரணம் என்ன, ஏன் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு? தன் கட்சியுடைய தலைவரை முதலமைச்சர் ஆவதை விட ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு தலைவரை மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு அந்த கட்சியுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் சரிந்து போய் கிடக்குதுங்கிறது தான் உண்மை, யதார்த்தம். அது இல்லாமல் துரோகம், அங்கே உள்ள கட்சி நிர்வாகிகளையும் சரி, கட்சியில் உள்ளவங்களையும் சரி, இல்லை அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களையும் சரி, அந்த கட்சி தலைவர் அனுசரித்து போகாத காரணமும், அவங்கள நல்லிணக்கத்தோட நடத்தாத காரணம் தான் இதற்கெல்லாம் ஒரு காரணம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சொல்லாடல் அந்த இடத்துல நடந்திருக்காது. தன் கட்சியில் உள்ளவங்களைய சரியான முறையில் நடத்த தெரியாத ஒரு நிலையால் தான் இந்த மாதிரிலாம் பேச சொல்லியிருக்காங்க. காரணம், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நம்ம எப்படி பொறுப்புக்கு வந்தோம், முதலமைச்சர் ஆகணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் முதலமைச்சர் பதவியை கொடுத்தவங்களைய கட்சியிலேருந்து விலக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வாக்கெடுப்பு நடக்கணுங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்களையும் கட்சியிலேருந்து நிற்கிறாங்க. இப்படி நான் தாங்கிற ஒரு ஆணவம் கொண்டு கட்சியில் உள்ளவங்களையெல்லாம் எல்லாத்தையும் துரத்தி அடித்து, துரோகத்தினால் அந்த கட்சியில் உள்ளவங்களையெல்லாம் விரட்டி அடித்து அந்த கட்சியை பிளவுபட செஞ்சு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே விலகி டிஎம்கேக்கு போயிட்டாங்க. முக்கால்வாசி பேர், சில பேர் தாவிக்காவிற்கு போயிருக்காங்க. அப்போ அந்த கட்சியில் ஒரு வலுவு இழந்து போய், வலுவு இல்லாமல், யாருமே மதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்கள் இனி நான் இறக்கும் காலம், இறக்கும்னு சொல்லலை, இனி எந்த ஒரு காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன அவங்க மறைவுக்கு பிறகு பிஜேபியே சரணாகதியாக போய் கிடக்கிறாங்க. பிஜேபி காலிலேயே விழுந்து கிடக்கிறாங்க. அப்போது இதையெல்லாம் பார்க்கக்கூடியவங்க என்னடா இது, இனியும் இவர் கூடவே நம்ம பயணிக்கிறதா, நம்ம பயணிக்கிறேன்னு இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இல்லையே. ஒரு கட்டத்தில் ஓபிஎஸை பார்த்தாக்கா அவர் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றேன்,
எனக்கு எந்த பதவியுமே தேவையில்லை, என்னை கட்சியில் சேர்த்துங்கங்கிறாரு. அப்போ அதுக்கும் முடியாது, நான் வந்து கட்சியிலலாம் சேர்த்துக்க மாட்டேன், நான் கொண்ட கொள்கையில் சரியாக இருப்பேன், நீங்கள் கொண்ட கொள்கையில் சரியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி வெளியே போகிறாருண்டா உங்கள் கட்சியுடைய அந்த பலம் இழக்குதுன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி கூடுதலாக இருக்குதுன்னு எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. உங்கள் கட்சியில் பலம் வந்து இறங்கி கொண்டே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க ஒரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு, என்னை கட்சியில் சேர்த்துங்கப்பாண்டு, ஆனால் நான் சேர்த்துக்க மாட்டேன்டாக்கா, அப்போ அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன செய்வீங்க? நிராகரிப்பீங்க. அப்போ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும்? இதன் வெளிப்பாடு தான் நேற்று நான் இங்கே நடந்தது. மீண்டும் மு க ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளியிருக்கீங்க, எடப்பாடி தள்ளியிருக்கார். அப்போ இன்னும் சில பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் ஓரிரு நாளில் வந்து ஓபிஎஸ் அவர்களும் டிஎம்கேல போய் சேர்ந்துருவாங்க. இந்த டிஎம்கேல ஓபிஎஸ் சேர்ந்துருவாங்கங்கிறத பல மாதிரி கருத்துக்கள் இப்போ வலைத்தளங்களில் பரிமாற்றுறாங்க. இதோட கேவலம் ஓபிஎஸ்க்கு எதுவுமே இல்லை, நன்றி கெட்டவர், முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்த ஏடிஎம்கே விட்டுட்டு டிஎம்கேக்கு போகிறாரு, விசுவாசம் இல்லாதவர், பதவிக்காண்டி எது வேணுமோ செய்வார் என்று ஒரு சிலர் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஓபிஎஸ் உண்மையிலேயே டிஎம்கேக்கு போனால் ஏடிஎம்கேல உள்ளவங்களுக்கு இதை விட வேறு என்ன அவமானம் இருக்குது? வேறு என்ன தலைக்குனிவு இருக்குது? ஏடிஎம்கேல அவங்க சொன்ன கருத்துப்படியே ஓபிஎஸ் அவங்க எல்லாரும் எதிர்த்து ஏசி பேசி பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கேள்வி என்னன்னாக்கா, ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தவர் ஏடிஎம்கேல 3 முறை அம்மா காலத்திலேருந்து இருந்தவர்ன்னு சொல்கிறீங்க. அவர் டிஎம்கேல போய் சேர்றாருண்டாக்கா ஏடிஎம்கேக்கு இதோட என்ன தலைக்குனிவு இருக்குது? என்ன அவமானம் இருக்குது? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? ஒரு கட்சி முதலமைச்சராக இருந்தவர் இன்னொரு கட்சியில் போய் ஒரு உறுப்பினராக சேர்றாருண்டாக்கா அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது யாரால் தள்ளப்பட்டிருக்காரு? ஓபிஎஸ், எடப்பாடியால் தானே. ஓபிஎஸ் வந்து சரியானவரா கெட்டவரா நல்லவராங்கிறது அந்த சாப்டருக்குள்ளே போகல. இப்போ ஓபிஎஸ் டிஎம்கேக்கு போகிறாருண்டா அவர் பதவிக்காண்டி போகிறாரா இல்லை அரசியல் வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கிறதாண்டு போகிறாராங்கிறதெல்லாம் வேறு. அந்த நிலைமைக்கு யார் தள்ளப்பட்டா? யாரால் தள்ளப்பட்டிருக்காரு? எடப்பாடியால் தானே. எடப்பாடி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி வாங்க, உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, நீங்கள் வேண்டா அரசியலில் இருக்கலாம், கட்சியில் இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், அவ்வளோதான், நாங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் இருங்க என்று சொல்லியிருந்தால் வந்திருப்பார். இப்போ ஏடிஎம்கே விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டார். அப்போ ஏடிஎம்கே விட்டு எங்கேயும் போகலனாக்கி ஏடிஎம்கேக்குள்ளே தானே அவர் இருந்திருப்பார். ஏடிஎம்கே இந்த தலைக்குனிவு இருந்திருக்காது. அதே மாதிரி கடந்த காலத்தில் செங்கோட்டையனை வந்து அவரும் எவ்வளவு பேசி பார்த்தாரு கொண்டார். நீங்கள் பேசுகிறது தவறு, வாங்க நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் கட்சியில் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாக்க இருந்திருப்பார். அவரை வெளியாக்குனீங்க. இப்போ அவர் தாவைக்கால போய் சேர்ந்துட்டார். இப்போ அதனால் யாருக்கு அசிங்கம்? ஒரு ஏடிஎம்கேல இத்தனை ஆண்டு காலம் அம்மா காலத்துலேருந்து இருந்த ஒருத்தவர், அம்மாவுக்கு வழிகாட்டுதலாக செயல்பட்டவர், இன்றைக்கி தாவைக்காவுக்கு போயிட்டாருனாக்கா அது உங்களுடைய பலத்தை குறைக்கிது, உங்களுக்கு தான் அசிங்கம். இன்னமும் புரிஞ்சிக்காமல் நான் தாங்கிற அகம்பாவத்தை அடையும் ஆணவத்தை அடையும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எடப்பாடி அவர்களே, கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரியா? அதை தான் பிஜேபி விரும்புகிறாங்க. இந்த கட்சியை எப்படியாவது அழிச்சிடன்னு, இந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும். தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி அழிச்சிட்டோம்டா டிஎம்கேங்கிற கட்சி அழிக்க முடியாது. அதனால் ஏடிஎம்கேங்கிற கட்சி அழிச்சிட்டோம்டா அந்த இடத்துல வேறு யார் இருப்பா? ஒன்று டிஎம்கே, அதுக்கு மாற்றாக பிஜேபி வளர்ந்து விடும்.
அப்படிங்கிற எண்ணத்தில் ஏடிஎம்கே அழிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதை செயல்படுத்திட்டாங்க. 90% அவங்களோட கனவு நிறைவேறிடுச்சு. இன்னமும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் பிஜேபி காலிலே இருந்தீங்கன்னா மொத்தமாக உங்களையும் முடிச்சு விட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. அந்த இடத்துல பிஜேபி காலை மூடிடும். இதுதான் யதார்த்தம். ஆகையால் நீங்கள் நல்லா யோசித்து இனி வருங்காலங்களில் நல்ல ஒரு முடிவு எடுத்து எல்லோரையும் அரவணைத்து செயல்பட யோசிங்க. ஏண்டா பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போவாருன்னு சொல்கிறாங்க, சரியா? ரெண்டாவது, பன்ருட்டி அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் நம்முடைய என்ன சொல்லுதுண்டா, அவர் தாவேக்காவிற்கு தான் ஆதரவு தெரிவிப்பாருங்கிற மாதிரி தோணுது. அது போக சசிகலா மேயர் அவங்க 24ஆம் தேதி பொதுக்கூட்டம் போடுறாங்க. ஒருவேளை அவங்க கட்சி தொடங்கினாக்கா சந்தர்ப்பம் இருக்க கட்சி தொடங்கலாம். அப்படி தொடங்கினா அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வச்சு தேர்தலில் போட்டியிட வைப்பாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் போட்டியிட்டு யாரை வெல்றதுக்காண்டி போட்டியிடுவாங்க? டிஎம்கேல உள்ள போட்டியாளரை எதிர்த்தா போட்டியிடுவாங்க. எடப்பாடி யாரெல்லாம் நிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நிறுத்தி தான் வெற்றி பெறுவாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போ அவங்களும் உங்களை அழிக்கணுன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஓபிஎஸும் அழிக்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. செங்கோட்டையும் தாவக்கையிலேருந்து உங்களை அழிக்கணுன்னு முடிவு பண்ணிட்டாரு. டிடிவி தினகரன் வெளியே இல்லாமல் உங்கள் கூடவே இருந்து உங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுதான் உண்மை. அவருக்கும் தெரியும் நீங்கள் ஜெயிக்க போகிறது இல்லைன்ட்டு. அதனால தான் என்டிஏ கூட்டணியில் அவர் ஜாயின் பண்ணிக்கிறாரே தவிர ஏடிஎம்கே கூட்டணியில் ஜாயின் பண்ணலை. எடப்பாடி முன்னேற்ற கழகம் அழிய போகுதுங்கிறது உண்மை. அதுக்குள்ள வேலையெல்லாம் பிஜேபி பார்த்துட்டாங்க. உஷாராக இருந்துக்க வேண்டியது எடப்பாடி அவர்கள். நன்றி.